ஒரு 3 பூரட்டாதி அல்லது 3 ரேவதி நட்சத்திரத்துல தொடர்ந்து நீங்க கோசாலை சென்று பாருங்க. அங்க இருக்கக்கூடிய பசுக்களை, அதாவது தானியங்கள் கொடுத்தோ அல்லது அதற்குரிய தீவனங்கள் கொடுத்தோ மகிழ்வித்து அங்க சர்க்கரை பொங்கலிட்டு 5 முக தீபம் ஏற்றி நாம தூப தீப ஆராதனையோடு நைவேத்தியம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கிறத பாப்பீங்க. அதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பசும் சாலையில பாத்தீங்கன்னா ஈனாக்கிடேரி கன்று இருக்கும். ஈனாக்கிடேரி கன்று அப்படின்னா பெண் கண்ணுக்குட்டி, கன்று ஈனாத கண்ணுக்குட்டியா இருக்கும். இந்த கண்ணுக்குட்டியினுடைய சாணம் இருக்கும் பாத்தீங்களா, அதை கொண்டு நாம என்ன பண்ணணும்னா அத நம்ம வீட்டுல கரைத்து என்ன செய்யணும்னா வீட்டு வாசல், வீட்டுடைய மூளைகள் இதுல எல்லாமே தெளிக்க வேண்டியது அவசியம். இதற்கு பாத்தீங்கன்னா சுக்கிரதோஷம் நீங்கக்கூடிய ஆற்றல் கட்டாயமாக உண்டு. சரிங்க ஐயா, அப்படியெல்லாம் எங்களுடைய சூழல்ல செய்ய முடியாது, ஏன்னா எங்க வீடு ஃபுல்லா சிமெண்டா இருக்கு, டைல்ஸா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சாணத்தை கொண்டு விநாயகராக பிடித்து வீட்டில் விக்னேஸ்வர பூஜை செஞ்சாலும் இந்த சுக்கிரதோஷம் முழுவதுமாக நீங்கும். இப்ப கோசாலையில பண்ண முடியாதவங்க, அதே போல பொங்கல் வைக்க முடியாதவங்க, அதற்கான சூழல் இல்லாதவர்கள் ஈனாக்கிடேரியினுடைய சாணத்தை விநாயகராக்கி அதற்கு விக்னேஸ்வர பூஜை பண்ணி நாம வழிபாடு செய்யும் பொழுது இந்த சுக்கிரதோஷத்திலிருந்து ஒரு முழு நிவாரணம் பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே உண்டு.